ஆங்கர் கேட்குறாங்க, ட்ரூவை வீழ்த்திட்டீங்க, அடுத்த பிளான் என்ன? ட்ரூ மேக்கின்டர் நான் அன்றைக்கி வீழ்த்திட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃப் என் டாகோடைய ஞாபகமாக இருந்த ப்ரேஸ்லெட்டு இப்போ என் கையில் இருக்குது. ட்ரூ மேக்கின்டருடைய கதை முடிஞ்சுது. இதுக்கப்புறமா புது சாப்டர் உருவாக்கலான்னு நினைக்கிறேன். புது சாப்டர்னால் அது எப்படி இருக்கும்? நான் இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் ஆயிடுச்சு. வந்ததுலேருந்து ட்ரூ மேக்கின்டர் வம்பளுத்தான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியை சுற்றி இன்ஜுரிக்கு பின்னாடி சுற்றின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு 8 மாதம் ஓடி போயிடுச்சு. இப்போ இருக்கிற நாட்கள்லையும் நான் அவன் பின்னாடியே ஓடி நாட்களை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வரும்போது எதுக்காக வந்தேன்? வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக. நான் கேள்விப்பட்டேன் குந்தர் ராண்டி ஆர்டனையே வீழ்த்தி சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டான்னு. அஃப்கோர்ஸ் நான் ஒருத்தன் இருக்கிறேன் அப்படிங்கிறத குந்தர் மறந்துடக்கூடாது. நான் குந்தர்கிட்ட ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறதுக்கு ஆசைப்படுறேன். எனக்கு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் தேவை. அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன். என் ஃபேமிலி கூட நான் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால் இப்போதைக்கு அதை பற்றி பேசாட்டாலும் நான் திரும்பி வரும்போது கண்டிப்பாக ட்ரூ மேக்கின்டர் எனக்காக மீண்டும் காத்துட்டு இருந்தானா அவங்க கூட ஒரு சண்டையை போட்டுட்டு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் போகலான்னு இருக்கிறேன். சரி சிஎம் பாங்க், நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு